الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லா வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இன்றைக்கு நாம் 20வது நோன்பை நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்றிரவு நாம் தொழப்போகிற தொழுகை 21வது நோன்புடைய தொழுகை. இந்த 21வது நாளிலிருந்து 30வது நாள் முடிய அல்லது 29 நாள் முடிய, இந்த ரமலான் மாதம் முடிய உள்ள இறுதி 10 நாட்கள் நோன்புடைய ஒரு புதிய சாப்டர், நோன்புடைய ஒரு புதிய அத்தியாயம். இதற்குரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. ஆகவே முந்தைய 2வது 10 போன்று நோன்புடைய இறுதி 10 நாம் கணக்கிட முடியாது. இந்த இறுதி 10ற்கு அதிக முக்கியத்துவமும் சிறப்பு கூறுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த இறுதி 10 வந்துவிட்டால் அவர்கள் மனைவி மக்களை உணர்த்துவார்கள், வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக உணர்த்துவார்கள், கச்சை கட்டி களத்தில் இறங்குவார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஷத்த மிஸரஹு, கச்சை கட்டி களத்தில் இறங்குவதனுடைய அதே வார்த்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மிஸரஹு என்கிறாங்க. வழிபாடுகள் 1 முதல் 20 நாட்களை வரையிலும் இறை தூதர் அவர்கள் தூங்கியும் தூங்காமலும் வழிபாடுகளை செய்தார்கள். தூங்கியும் தொழுதும் இரவுகளை கழித்திருக்கிறார்கள். 21வது இரவிலிருந்து அந்த ரமலானுடைய மாதம் முடிவது வரையிலும் தூக்கத்தை அவர்கள் விட்டொழித்தார்கள் என்று ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை கஷ்டப்படுத்தாமல் நடுநிலையான மார்க்க போக்கை, நடுநிலையான வாழ்க்கை போக்கை அறிவிக்கிற இஸ்லாமிய மார்க்கம் இந்த ரமலானுடைய பிந்தைய 10 ஒரு புதிய அணுகுமுறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அது என்ன அணுகுமுறை? சற்று ஓய்வை குறைத்துவிட்டு, சற்று ஓய்வெடுப்பதையும் சுகமெடுப்பதையும் குறைத்துவிட்டு இறை வழியில் அதிக நேரத்தை ஒதுக்கி இந்த இறுதி 10 முழுமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த ஐகல் அஹல் என்றே அந்த வார்த்தையில் சொல்கிறார்கள். கண் விழித்திருப்பதற்கு சக்தி உள்ள யாரையுமே கண் தூங்க விட மாட்டார்கள். முழிச்சிருக்க முடியும் என்ற நிலைமையில் உள்ள வயோதிகர், குழந்தைகள் அல்லது பெண்மணிகள் அல்லது வயது முதிர்ந்த நோயாளிகள், இவரால ராத்திரி முடிச்சிருந்தா இவருக்கு வேறு ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்படாது என்ற நிலையில் இருந்தால் அவர்கள் அவரை தூங்க விட மாட்டார்கள் என்பது ஹதீஸ். ஆரோக்கியத்தை பேண வேண்டும். ஆரோக்கியம் பேணுவது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமை. ஆரோக்கியம் குன்றிவிடும் என்றால் நோன்பையும் விட்டுவிடலாம், பல்வேறு வழிபாடுகளை விட்டுவிடலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம், நலவாழ்க்கைக்கு இஸ்லாமிய மார்க்க முக்கியத்துவம் வழங்குகிறது. அதனால்தான் இறைவன் திருமறை குர்ஆனில் நீங்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு விடுங்க, பயணத்தில் சென்றால் அல்லது நோய்வாய்ப்பட்டால் நோன்பை விட்டுவிடுங்கள், நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆரோக்கியம் தான் முக்கியம். நோன்பு நோற்பதனால் ஆரோக்கியம் பாழாகும், பாழ்பட்டுவிடும். நோன்பு நோற்பதனால் ஆரோக்கியம் குன்றிவிடும், நலமாக வாழ முடியாது என்றிருந்தால் நிச்சயமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. வேறொரு கட்டத்தில் அதை நிவர்த்தி செய்யலாம், அதை நோற்றுக் கொள்ளலாம்.
இப்படி ஆரோக்கியத்தை பேணுகிற இஸ்லாமிய மார்க்கம், ஆரோக்கியத்தை வலியுறுத்துகிற இஸ்லாமிய மார்க்கம். நேற்றைய தினம் நான் சொன்னது சுத்தம். சுத்தம் எதற்காக? சுகாதாரத்திற்காக. சுத்தம் எங்கே குலைகிறதோ, எங்கே கெடுகிறதோ அங்கே சுகாதாரம் கெடுகிறது. சுத்தம் பேண வேண்டும், நீட்னஸ் காப்பாற்றப்பட வேண்டும், கிளீனாக ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் எதற்காக? ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, ஆரோக்கியம் காப்பாற்றப்படுவதற்காக. ஒருவர் நோய்ப்பட்டால் ஒருவரோடு சென்று மருத்துவரை அணுகி நோய்க்கு நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும். நோயிலேயே கிடந்து துன்பப்பட்டு வழிபாடுகள் செய்வதற்கு இஸ்லாம் ஒருவருக்கும் அனுமதிப்பதில்லை. நோயிலேயே கிடந்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வழிபாடுகள் செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன். பல்வேறு வசனங்கள், இறைத்தூதருடைய பொன்மொழிகள் அது விஷயமாக நமக்கு வலியுறுத்துகின்றன. அப்படியெல்லாம் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு வலியுறுத்துகிற ஒரு நல்ல இஸ்லாமிய நெறி, ஆரோக்கியம் கெடாது என்ற நிலைமை வரையில் ஒருவர் இருப்பார், ஆனால் அவரை கண்விழிக்க சொல்கிறது. கண்விழித்து இந்த இறுதி பத்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்போ இதற்கு முந்தைய 10-20 நாட்களை போன்றதல்ல, வருகின்ற 10 நாட்கள் இதற்கு அதிக சிரத்தையை நாம் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த டெக்ஸ்டுகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. நாம் இன்றைய தினம், இன்று முதல் இன்னும் நாம் ஒற்றைப்படை இரவுகள் லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் லைலத்துல் கத்ர் என்றால் என்ன, ஏன் அதற்கு, ஏன் எதற்கு, எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது வருகிறது, இவற்றையெல்லாம் தெரியும் நிச்சயமா. அதனால் இன்றைய தலைப்பை அந்த லைலத்துல் கத்ரை பற்றிய சாராம்சத்தை சுருக்கமாக சொல்வதற்கே நான் ஒதுக்கி இருக்கிறேன். வேறு தத்துவங்கள் பேசுவதை விட இந்த 21வது நாள் நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த 21 இருந்து 29 முடிய அல்லது 30 முடிய ஒரு நாட்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி என்பதை நாம் தெரிய வேண்டும். நம்முடைய நாட்டில் ஒரு நேஷனல் டே வச்சிருக்கிறாங்க, பல நேஷனல் டே வருது. நேஷனல் டே என்ன, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே எல்லாம் ஒரு நேஷனல் டே தானே. ஒரு தேசிய விடுப்பு நாள், தேசிய பெஸ்டிவல், நேஷனல் பெஸ்டிவல் கொண்டாடுகிறார்கள். சுதந்திர நாள் 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்தது, ஆட்சி மாறியது, வெள்ளையர்கள் யூகேல வந்துட்டாங்க, இந்தியர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்பதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திர நாளை ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். பல சுதந்திர நாட்கள் கொண்டாடப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு பெஸ்டிவல், ஒரு சுதந்திர நாட்கள், ஒரு நேஷனல் பெஸ்டிவல் போது அங்கே என்ன நடைபெறுகிறது? அங்கே கொடிகள், தேசிய கொடி ஏற்றப்படும், தலைவருக்கு சல்யூட் அடிக்கப்படும், சாக்லேட் பரிமாறப்படும். வேற என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வருஷம் பிரதி வருஷம் வந்து போகக்கூடிய ஒரு இஸ்லாமிக் நேஷனல் டேயா? இல்லவே இல்லை. இது நேஷனல் டேயும் இல்ல, தேசிய டேயும் இல்ல, இன்டர்நேஷனல் டேயும் இல்ல. அல்லாஹ் அருள் பாலித்த, அருள் நிறைந்த ஒரு நன்னாள் லைலத்துல் கத்ர். அந்த நாள், அந்த புனித நாள் இன்றிலிருந்து தொடங்குகிறது. 21 இன்றைக்கு ராத்திரி. இன்னைக்கே 27 ஆகக்கூடாது? யார் சொன்னார் இல்லை என்று? 20 அதை மருத்துவரை போன்ற செயல்பாட்டில் 27ற்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லவில்லை. 20 அதனுடைய ரிவாயத்துகளில் நான் பிறகு படிக்கிறேன். 27 ஒற்றை இரவுகளில் ஒரு இரவு தான் 27. ஆகவே இன்று 21வது நாள். இன்று ஏன் அதை மறுப்பதற்கு என்ன காரணம், என்ன வேண்டியிருக்கிறது? அதனால் இன்றிலிருந்து நாம் அந்த இரவை அடைவதற்கு நிச்சயமாக நாம் முயற்சிக்க வேண்டும், அதிக சிரத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு புதிய சாப்டர் இன்றிலிருந்து ரமலானுடைய முடிவு வரையிலும் தொடங்குகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரை தட்டி எழுப்புவார்கள், குழந்தைகளை தட்டி எழுப்புவார்கள். இந்த குழந்தைக்கு இன்னைக்கு உறக்கம் முடிக்க முடியும், உறங்காமல் குழந்தை என்று காப்பாற்ற முடியும் என்று இருந்தால் அந்த குழந்தையும் உறங்க விட மாட்டாங்க. அந்த குழந்தை என்ன செய்ய போகுது? ஹதீஸுடைய வாசகம் அப்படி இருக்கிறது. அந்த குழந்தை எழுந்திருச்சு என்ன செய்ய போகிறது? அதற்கு திக்ர் செய்ய முடியுமா, தொழ முடியுமா? இருந்தாலும் ஐக்கலாகலகு,
அவர்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகளை எல்லாம் முடியக்கூடியவர்களை எல்லாம் முடியாதவர்களை விட்டு விடுவார்கள். தட்டி எழுப்பி அதிக சிரத்தை எடுத்து இந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதற்கு சொல்லுவார்கள். அஹ்யல்லைல, இரவை உயிர்ப்பித்தல், இரவை உயிர்ப்பித்தல், வழிபாடுகளால் உயிர்ப்பித்தல். கண்விழித்திருந்து அதை தூங்கி நடக்காமல் கழிக்காமல் அதை உயிர்ப்பிப்பது என்பது ஒரு சுன்னத். பல நபித்தோழர்களை ஏன் ராத்திரி கண் விழிச்சிருந்து நீ தூக்கத்தை கெடுத்து உன்னுடைய உடம்பை எப்படி ஆக்கி இருக்கிறத கேட்டுக்கிறாங்க. ரொம்ப மெலிஞ்சி ஒல்லியாகி போய் பாடியில் ரொம்ப வீக்காகி போயிட்டு வந்திருக்கக்கூடிய நபித்தோழரை பார்த்து ஏன் உங்கள்கிட்ட யார் இப்படி சொன்னா உடம்பை வதைப்பதற்கு? நீ உணவை இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் உணவு உண்ண வேண்டும், ராத்திரி உறங்கக்கூடாது உங்களை சொன்னது யார் என்று கண்டித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பிந்தைய பத்தில் கண் விழிப்பதை, இரவை உயிர்ப்பிப்பதை ஒரு சுன்னத்தாக உம்மத்துகளுக்கு அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இரவு 10 இரவுகளில் தான் ஒரு இரவு இறைவன் ஒரு பெரிய புண்ணியம் நிறைந்த, கண்ணியம் நிறைந்த, மதிப்பீடுகள் நிறைந்த, உயர்ந்த ஒரு இரவாக இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருட்பேறுகளில் ஒன்றுதான் அவன் இந்த முஸ்லிமுக்கு ஒரு இரவை